ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கனகா அஜித் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் யுகா குட்டி, இவங்க தான் எங்கள் அக்கா. நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து கூட்டோடு ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். அங்கேருந்து பாதி பேர் வந்து அந்த வேலையை வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து கூட்டோடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மார்னிங் டிஃபனை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்னிங் டிஃபனையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம யுகா குட்டி சேஃப்டிக்காக நம்ம வந்து பேம்பர்ஸையும் போட்டு விட்டுடலாம். பேம்பர்ஸ் போட்டு விட்டதுக்கப்புறம் சைடில் பஸ்ஸு வருதா இல்லையான்னு பார்த்துட்டு பஸ்ஸும் உடனே வந்துருச்சு மக்களே. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸும் வந்துச்சு. நம்ம வந்து ஏறிட்டோம். பஸ்ஸுங்க பாருங்கள், நம்ம வந்து இங்கேருந்து ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து கோயிலுக்கு போக இவங்க 2 பேரும், இவங்க எல்லாருமே எங்களோட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து பஸ்ஸு கிடச்சிச்சு. நம்ம வந்து பஸ் ஏறிட்டோம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து இடமே கிடையாது, சீட்டே கிடையாது. நாங்கள் வந்து இப்படி தான் உட்காந்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்துட்டோம், முருகன் பெருமான் இதுக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகணும். அங்கிட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஏசு கோயில் இருந்துச்சு, அதுவும் அந்த சிலை பெருசாகவே இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கிட்டு போய் தான் நம்ம வந்து டிஃபனை முடிச்சுட்டு, அவங்களும் சாப்பிடலையா, அவங்களுக்கு நம்ம வந்து டிஃபனை முடிச்சுட்டு தலை சீவி நம்ம பூ வச்சு நம்ம வந்து கிளம்பிடலாம். வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ வந்து கிராஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக போக போகிறதில்ல. இங்கேருந்து இங்கே அப்படியே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குட்டி முருகன் பெருமானை வந்து செம்மையாக இருக்கார் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு முருகப்பெருமானை பார்த்து முடிச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து நம்மளால் முருகப்பெருமானை பார்க்காம இருக்க முடியல. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஜூம் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பட் வந்து குவாலிட்டி அவ்வளோக்கா இல்லை, சாரி மக்களே, கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இட்லி இதெல்லாமே எடுத்து நம்ம வச்சுட்டு அவங்கள நம்ம சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எல்லாமே எடுத்துங்க பாருங்கள். கை கழுவிட்டு வராங்க, கை கழுவிட்டு போகிறாங்க. இப்போ அவங்கள சாப்பிட வச்சு நம்மளும் தலை சீவி பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுங்க. யுகா குட்டியை பாருங்கள், அவன் வந்து தூங்கிட்டதுனால கொஞ்சம் வந்து இதாக இருக்கா, அதனால் சரியாக பார்க்க மாட்டான். இங்கே பாருங்கள், இவங்களுக்கும் சாப்பாடெலாம் எடுத்து வச்சு டிஃபனில் எடுத்து வச்சு இவங்களும் சாப்பிட போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலை சீவி பூ வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து ஹெவி ரேட்டாக இருக்கும், நீங்கள் வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. பட் நாங்கள் இங்கே வாங்கலை, உள்ளே போய் தான் வாங்கினோம். இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் எவ்வளோ இதாக இருக்காருன்ட்டு. பட் எங்களோட ஃபோன் வந்து சரியான குவாலிட்டி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுகா குட்டி வந்து முருகப்பெருமானை எவ்வளோ ஆர்வமாக வேண்டிக்கிட்டு எவ்வளோ இதாக க்யூட்டாக போகிறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் இருக்குது. எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து குட்டி குட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது என்னடான்னு சொல்லிட்டு புதுசாக பார்த்தா இது உள்ள தண்ணி ஊற்றி நம்ம விசில் ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டபுளாக கேட்குமா. அங்கே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இது கேளுங்க, வேறு லெவலில் இருந்துச்சுல. அதுக்கப்புறம் யுகா குட்டியை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுகா வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா சுற்றி வீடியோ எடுத்திருந்தேன். யுகா குட்டி வந்து என்னையவே பார்த்துட்டு இருந்தான். ஓகே, செம்மையாக இருந்துச்சு, வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் இருக்குது. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை அழகாக காட்சியளிக்கிறார். நீங்கள் வந்தீங்கன்னா பிள்ளைங்களை அழகாக படிக்க வைக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து நேராக போயிட்டுருக்கோம். நேராக போனதுக்கப்புறம் ஆனால் நாங்கள் வந்து நேராக வந்த உடனே நேராகவே வழி இருக்குன்னு பார்த்தா, ஆனால் வழி அங்கே கிடையாது, செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ரைட் சைடு போட்டுருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களோட ஸ்லிப்பர் நாங்கள் ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடிக்கு 5 ரூபாயா மக்களே. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வைக்கல. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து பூஜை கூட வாங்கிட்டோம். பூஜை கூட வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து சாமி கும்பிட உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், உள்ளே நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இவங்க எல்லாமே அங்கே இருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து பூஜை வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 வந்து நெய் விளக்கை நம்ம வந்து வாங்கிடலாம். 3 நெய் விளக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெய் விளக்கு ஏற்றிடலாம். இது வந்து பாருங்கள், முருகப்பெருமானோட கொடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதே போலயே இது இருந்துச்சு. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நெய் விளக்கு போடுற இடம். அடுத்து வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இவங்க ஒரு பிளேட் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. 2 பேரும் ஏற்றி முடிச்சோன்னே நம்ம வந்து முருகப்பெருமானை தரிசிக்க போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போகிற வழி. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேலே போகிற வழி. இது வந்து கீழே இருக்கிற சன்னிதானத்துக்கு போகணும். இது பாருங்கள், இவ்வளோ அழகாக முருகன் காட்சி அளிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸில் யார் இருப்பான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வந்த உடனே முழு முதற் கடவுள் தாங்க இருக்கார் பாருங்கங்க, எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாரு பாருங்கள். முழுவோம் விநாயகா, எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள்ட்ட திருநீர் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வந்தால் எங்கள் கேமராக்கத்தை பார்த்து எதுவும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வர ஒரு பயங்க. தெரியாமலே வாங்கிட்டு திருநீர் வாங்கியாச்சு, பூவும் வாங்கியாச்சு. நம்ம வாங்கிட்டு நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தா
யுகா குட்டி பட்டை போட்டிருந்தான், வாவ் செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாம் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க எல்லோரும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து மேலே வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தா முருகப்பெருமான் செம்மையாக காட்சி அளிக்கிறார். ஆனால் கிட்ட இருந்து பார்க்குறது சரியாக தெரியல, இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் காலடிக்கு போகணுன்னா டிக்கெட் வாங்கணுமா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம கிட்ட போயிடுச்சு. முருகப்பெருமான் காலில் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து இறங்கிடலாம். கீழே இருக்கிற முருகப்பெருமானை பார்க்கணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குங்குமத்தை வாங்கிட்டு நம்ம வந்து கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு முருகப்பெருமான் சன்னதிக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இங்கே கீழே வந்துட்டோம் முருக சன்னதிக்கு போகிறதுக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவை பார்ட் 2ல பார்க்கலாம். பாய் பாய்.